இந்த சரண்யா பண்ண அடாவடியில சாருமதி யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு விசாரிக்க முடியாம போயிடுச்சே. அவகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. அவ ஏதோ பொய் சொல்றா. இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சு ஆகணும். நீ திருமாறன கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. இன்னும் உனக்கு என்ன முன்ன மாதிரி பிடிக்குமான்னு அப்பப்ப தோணும். இப்ப கூட உன் போன் லாக் பாஸ்வேர்டு என் பேரை தான் நீ வச்சிருக்க. அப்படின்னா இது ட்ரூ லவ் சாரு. அகிலா, உன்னை நினைச்சிட்டு திருமாறன் கூட வாழ்ற வாழ்க்கையே ஒரு நரகம் மாதிரி இருக்குடா. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் இங்க இருந்து எப்படியாவது வெளியில போகணும். சீக்கிரமா ஏதாவது ஏற்பாடு பண்ணு ப்ளீஸ். இல்ல சாரு, அவசரப்படாத, பொறுமையா இரு. இப்ப வீட்டை விட்டு வெளியே போனோம்னா நம்ம மாட்டிப்போம். கொஞ்சம் பொறுமையா இரு. அதான் அகில நான் பார்த்திருப்பாங்களா? ஜன்னல் கிட்ட நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? கேக்குறல, பதில் சொல்லு. அது சும்மா வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வேடிக்கை பாக்குறதுக்கு இங்க என்ன இருக்கு? வெறும் பாய் தான் தொங்குது. அம்மா, என்ன இது? என்னாச்சு? ஏன் கை கால் அடிபட்டு? என்னாச்சு சுபத்ரா? ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. நான் அனுப்புறதுக்கு முன்னாடி அவளே ஓடி போகணும்னு நினைச்சால, அதான் இப்படி ஆயிடுச்சு. பாட்டி, ஆதிரா மேல எந்த தப்பும் இல்ல பாட்டி. நான் தான் கவனிக்காம அவன் மேல வண்டியை விட்டுட்டேன். வண்டியை விட்டுட்டியா? அவ பண்ற வேலைக்கு வேணும்னே அவ மேல வண்டியை விடுற அளவுக்கு கோவம் வருது நியாயம்தான். சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்தேன் பாட்டி. அவதான் நம்ம வீடே வேண்டான்னு ஓடி போயிட்டால. அவளை எதுக்கு நீ திரும்ப கூட்டிட்டு வந்திருக்க? டாக்டர் இவள 2 வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருமா. ஏன் சொல்ல மாட்டாங்க? வேணுங்கிறத செஞ்சு குடுக்கறதுக்கு ஆள் இருந்தா 2 வாரம் என்ன, 1 மாசம் கூட ரெஸ்ட் எடுங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்க. மறுபடியும் எதுக்கு இந்த தரதரத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அண்ணி பாவம் அண்ணி, ஆதிராக்கு தான் யாரும் இல்லல்ல. ஏன் யாரும் இல்ல?
அவ அம்மா செத்து போயிட்டாங்க ரைட்டு, ஆனா அவ அப்பா உயிரோட தானே இருக்காரு. இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய யாரோ ஒரு வீட்டுல விட்டு வைக்கிறது? பொறுப்பா வந்து கூட்டிட்டு போக வேணாம்? ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. இங்க பாரு ஆதிரா, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. சுபத்ரா கூட்டிட்டு வந்தான்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நாள் நீ பண்ணது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேல முடியாதுன்னு உங்ககிட்ட நேத்தே சொல்லியாச்சு. உங்க அப்பா எங்க இருக்காருன்னு சொல்லு. உன்னை பொறுப்பா அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறோம். உன்னை இதுக்கு மேல இங்க வச்சு எங்களால பாத்துக்க முடியாது. அவளையே பாக்குற? உங்க அப்பா எங்க இருக்காருன்னு அவளுக்கு தான் தெரியுமா? ஆமா தெரியும். எங்க இருக்காருன்னு சொல்லு சுபத்ரா. இருக்காரா இல்லையா? இருக்காரு. எங்க அப்பா ஜெயில்ல இருக்காரு. ஜெயில இருக்காரா? என்ன இது சுபத்ரா? அவங்க அப்பா எங்க இருக்காருன்னு கேட்டப்போ எனக்கு தெரியாதுன்னு சொன்ன. இப்ப இவ என்னடானா எங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க சொல்லு. இப்பயாவது சொல்லுமா பெரிய மனுஷி. நீ பாட்டுக்கு கேக்குற கேள்விக்கெல்லாம் சில மாதிரி நின்னுட்டு இருந்தா எங்களுக்கு என்ன புரியும்? இல்ல அன்னைக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது செஞ்சியா? அகல்யா, நீ பேசாம இரு. சொல்லு சுபத்ரா, பதில் சொல்லு. வாயை திறந்து இப்பவாவது உண்மையை சொல்லு. ஆதிராவோட அப்பாவை உனக்கு தெரியுமா தெரியாதா? உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரியே இவ்வளவு நாள் எதுக்கு நடந்துகிட்டு இருந்த? எங்க கிட்ட ஏன் உண்மையை மறைச்ச? ஆ? பாட்டி, நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். எங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நான் போலீஸ் ஆபீசருங்கிறது உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம ஊர் ஜெயில யார் இருக்காங்கன்னு எனக்கு ரிப்போர்ட் வரும். நீ ஏன் எங்க கிட்ட இருந்து இதெல்லாம் மறைச்ச திருமாரா? இல்லம்மா, அவங்க அப்பா நிரபராதின்னு எனக்கு தோணுது. எந்த தப்பும் செய்யாம ஜெயில இருக்காருன்னு நான் நம்புறேம்மா. அதனாலதான் இந்த உண்மை யார்கிட்டையும் நான் சொல்லல. சுபத்ராமா கிட்டையும் நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். பாட்டி, சுபத்ராமா எப்படி பாட்டி உங்ககிட்ட இதை சொல்லுவாங்க? ஆதிராவோட அப்பா ஜெயில இருக்காரு, ஆனா அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இங்க ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க பாட்டி. அதுக்கு சுபத்ராமா பதில் சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தெரியும்னு சொன்னா நீங்க பேசாம விட்டுருவீங்கல்ல. அதனால நான் தான் அவங்க கிட்ட போய் சொல்ல சம்மதிக்க வச்சேன் பாட்டி. அதோட நான் தான் அவங்க கிட்ட யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு சொன்னேன். நல்லா இருக்கு. வர வர நம்ம வீட்லயே ஒரு மெகா சீரியல் எடுக்கிற அளவுக்கு கதை ஓடிட்டு இருக்கு. ஆதிராவோட அப்பா ஒரு நிரபராதி. சீக்கிரமே ஜெயில இருந்து வெளியில வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஆதிரா எங்கேயா இருக்க போறா? அவர் கூட்டு போயிட போறாரு. அது வரைக்கும் தானே பாட்டி. எது எப்படியோ நல்லதுக்காகவே இருந்தாலும் என்கிட்ட இத சுபத்ரா மறைச்சது தப்புதான். பாட்டி இல்ல பாட்டி.
இங்க யாருங்க ஐயா இருக்கா? நம்ம வாழ்க்கையை நாசமாக்கின துரோகி. ஐயா வாங்கய்யா போய் பார்க்கலாம். நான் இப்ப அவனை பார்த்துட்டு போலான்னு வரல, நல்லா 4 வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். மணி ஐயா இங்கே ஏறாம. சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க ஐயா. சைன் பண்ணுங்க. கூட்டிட்டு போங்க. வாங்கய்யா. சார், இவர் தான் மதியழகன். கொஞ்சம் சீக்கிரமா பேசிட்டு வந்துருங்க. சரிங்க சார். உனக்கு நேரம் நல்லா இருக்குடா, அதனாலதான் உனக்கு எனக்கு மத்தியில இந்த கம்பி இருக்கு. நான் எந்த தப்பும் பண்ணல. கொலை பண்ணிட்டு தானடா உள்ளே வந்திருக்க. நீங்க அத நேர்ல பார்க்கல. வாயம் மூடுறா. நீ ஒரு நம்பிக்கை துரோகின்னு திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கடா. உன்னால என் குடும்பம் கஷ்டப்பட்டது போதாதா? இன்னும் எவ்வளவு தாண்டா செய்வேன்? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. சூழ்நிலை என்ன இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்கு. நிறுத்துறா. உனக்கு என்னடா? அக்னி சாட்சியா உன் கைய பிடிச்சுக்கிட்டு நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே வருவன் சத்தியம் பண்ண மனைவியை கொண்டுட்டேன். நீ வந்து இங்க நிம்மதியா உட்காந்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு அவ உயிரோட இல்லங்கிறத பார்த்து என் நெஞ்ச சுக்குநூற உடைஞ்சு போச்சுடா. தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றதை கேளுங்க. நான் உண்மையாவே எந்த தப்பும் பண்ணல. ஓ, அப்போ உன்னை சும்மா கொண்டு வந்து ஜெயில உட்கார வச்சு கவர்மெண்ட்ல சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சியாடா? உன் மூஞ்சிலேயே முடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி எத்தனையோ வருஷமாச்சுடா. உன் பேரு, நீ பண்ண கிரிமினல் காரியம் எல்லாத்தையும் பேப்பர்ல வர வச்சு ஊரையே சிரிக்க வச்சிட்டியாடா. உன்னை பார்த்து நல்லா 4 வார்த்தை கேட்டுட்டு போலாம் தானே. ஏற்கனவே கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை போதாதா? நீங்க கூட இப்படி என்ன பேசினா நான் என்ன செய்வேன்? உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னால இப்போதைக்கு அதுதான் முடியும். செய்யக்கூடாததெல்லாம் எப்பவோ செஞ்சு முடிச்சிட்டு கடைசியில உன்னை நம்பி வந்த வெண்ணிலாவை கொண்டுட்டி. ஐயோ, சத்தியமா நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பேசினா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. ஏய், உன்ன மாதிரி அயோக்கியம் உண்மையை சொல்ல மாட்டான். நீ பேசுற பொய்க்கு இந்த இருட்டு சிறையில கடந்து சாவுடா. ச்சே. அம்மா நம்ம மேல கோவமா இருக்காங்க. எவ்வளவு
பிரச்சனை வந்தாலும் எனக்கு பக்கபலமா இருந்த அம்மா என் மேல கோவப்படுற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. நான் யாருக்கும் கெட்டது நினைக்கல. ஒருத்தருக்கு நல்லது நினைச்சா அது இன்னொருத்தருக்கு பிரச்சனை கொண்டு வருதே. முருகா, நீதான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். அம்மா, அம்மா, நான் உங்களுக்கு எதுவும் சொல்லாம செய்யணும்னு நினைக்கலம்மா. சந்தர்ப்ப சூழ்நிலை தாமா காரணம். யார் உனக்கு அம்மா? இப்படி சொல்லி சொல்லியே என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? நான் உன்கிட்ட எதையும் மறைக்காம எல்லாத்தையும் பேசுறேன். ஆனா நீ என்கிட்ட எதையும் சொல்றதும் இல்ல, கேக்குறதும் இல்ல. உன் இஷ்டத்துக்கு நீயே முடிவு பண்ணிக்கிற. யார வேணாலும் சொல்லாமலே வீட்டுக்கு கூட்டிட்டு வர. ஆதிராவோட அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் அவ அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. யாரும் இல்லாம தனியா நிக்கிற பொம்பளை பிள்ளைய அப்படியே விட்டுட்டு வர முடியாம பாவம்னு நினைச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தம்மா. உண்மையை சொல்லாதது ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீ என்கிட்ட பேச வேண்டாம் சுபத்ரா. இனிமே என்ன அம்மான்னு கூப்பிடாத. அப்பா வந்துட்டாரு. நடந்ததெல்லாம் கேட்டாருன்னா வீடே ரணகலம் ஆயிடும். என்ன நடக்கும் நீ? அந்த ஆதிராவை வீட்டை விட்டு வெளியில போகணும்னு அப்பா சொல்லியிருந்தாருல. ஆனா அந்த சுபத்ரா அவளை திரும்பவும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டா. அந்த ஆதிரா எந்த குடும்பத்தை சேர்ந்தவளோ, அவங்க அப்பா என்ன பாவம் செஞ்சு ஜெயிலுக்கு போனாரோ, இதெல்லாம் தெரிஞ்சா அப்பா சும்மா இருக்க மாட்டாரு. ஆனா பாவம் சுபத்ராமா தான். இன்னையோட சுபத்ராவோட கதி அதோ கதிதான். அப்பா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த ஆதிராவுக்கு கை உடைஞ்சிருச்சுன்னு சுபத்ரா வீட்டை கூட்டிட்டு வந்துட்டாப்பா. அப்பா, அண்ணி, என்ன அண்ணி? ஏய் விடுடே. இப்ப தெரியலன்னா என்ன? எப்படியும் இந்த உண்மை தெரிஞ்சு சீக்கிரமே இந்த விஷயம் பெருசாக போகுது. அப்ப பாத்துக்கலாம். சரிவா போலாம். அப்பாவுக்கு ஆதிரா விஷயம் தெரிஞ்சா கோவப்படுவாரு. நாமளே சொல்லிடலாம். அப்பா, என்னம்மா? மன்னிச்சிடுங்கப்பா. நடந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலன்னு நீங்க கோவப்படுவீங்கன்னு தெரியும். உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா ஜெயில இருக்காருன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்களோங்கிற பயத்துலதான். நிறுத்து. மதியழகன் ஜெயில இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேன்னு சொல்லல, அப்படித்தானே? அவன் ஜெயில
ஜெயில இருக்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? கடவுளே, இது என்ன சோதனை? ஆதிராவோட அப்பா யாருன்னு வீட்டுல யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவரை பத்தி பேச ஆரம்பிச்சதும் அவர் ஜெயில இருக்காருன்னு அப்பாவே சொல்றாரு. அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? எப்படி தெரியும்? என்ன அப்படி பாக்குற? நான் அவனை பார்த்துட்டு தான் வரேன். அவன் என்ன பார்த்ததும் குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி போயிட்டான். என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ண பாவி அவன். என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில அவனுக்கு எப்பவுமே மன்னிப்பு கிடையாது. அவனை இந்த குடும்பம் என்னைக்கும் மறந்துருச்சு. இந்த குடும்பத்துக்கு துரோகம் நினைக்கிற யாரா இருந்தாலும் கண்டிப்பா அனுபவிச்சே தீர்வாங்க. ஆமா, அவன் ஜெயில இருக்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்ச?